நிர்மல் சார் கிளாஸ்லேயும் சோஃபி மேடம் கிளாஸ்லேயும் அதிகமான தொந்தரவு கொடுக்கறது நானாக தான் இருப்பேன். அதனால தான் என்ன இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்களோ தோணுது எனக்கு. ஆக்சுவலாக த திங் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருமே வந்து ஹாப்பினஸை நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஸோ வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது, ஒரு குழந்தை வந்து அந்த பட்டாம்பூச்சி நோக்கி ஓடிட்டு போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அந்த பட்டாம்பூச்சியில் அது ஃபுல் ஹாப்பினஸாக அந்த குழந்தை ரியலைஸ் பண்ணுது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ மனிதர்கள் இருக்கிறாங்க, அதே பட்டாம்பூச்சி இருக்குது, அந்த பட்டாம்பூச்சி பின்னாடி போகவும் இல்லை, அந்த பட்டாம்பூச்சிக்கு கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸை ரியலைஸ் பண்ணுறதும் இல்லை. காரணம் என்னன்னா, பட்டாம்பூச்சியை பற்றி ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் கிளாஸில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், மச் நாலேஜ் மச் மிஸ்டரி. அதிகப்படியான வந்து ஒரு ஒரு நாலேஜ் வந்து வருத்தத்தை தான் கொடுக்கும். ஆக்சுவலாக வென் யூ ஆர் இன்னசென்ட், வென் யூ ஆர் ரொம்ப ஒரு எளிமையான உயிரை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஹாப்பினஸ் கேன் பி ரியலைஸ்ட். அதாவது ஒன்லி ஃபியூ பீப்புள் கேன் ரியலைஸ் த ஹாப்பினஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ. பிகாஸ் வந்து ரொம்ப வந்து எந்த விதமான ஒரு ஒரு முன் இதுவும் இல்லாமல் ஒரு நீங்கள் அன்றைய வாழ்க்கையை பாஸ்ட்டை பற்றியும் நினைக்காம ஃப்யூச்சர் பற்றியும் நினைக்காம ஒரு நீங்கள் போகிறப்போ யூ கேன் ரியலைஸ் த ஹாப்பினஸ். அதுதான் இந்த குழந்தையோட உதாரணம் நான் சொன்னேன். அடுத்து வந்து இந்த ஹாப்பினஸை வந்து உணர்றதுக்கு யோகா வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல். ஹாப்பினஸ்ன்றது வந்து ஒரு 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 கிளாசிஃபிகேஷன், அண்டு பிளிஸ்ன்றது வந்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன், அந்த வந்து ஹெக்டசின்னு சொல்லுவாங்க, இன்ஃபனைட் ஹாப்பினஸ் வந்து இன்னொரு கிளாசிஃபிகேஷன். இந்த ஒரு ஒரு ஸ்டேஜையும் வந்து இந்த இந்த யோகிக் ப்ராக்டிஸ் கேன் பி டெவலப்டு ஃப்ரம் என்ன சொல்ல ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் ஹெக்டசி. அடுத்து வந்து இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்கும் உணவு பழக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உணவு பழக்கம் வந்து 3 விதமான உணவு நம்மளுடைய கல்ச்சரில் இருக்குது. என்னென்னா, ஒன்றுனா பாசிட்டிவ் ப்ரானிக் ஃபுட், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்டு, இன்னொன்று வந்து ஜீரோ ப்ரானிக் ஃபுட்டு. ஜென்ரலாக இயற்கை என்ன சொல்லுது அப்படின்னா, மரத்தினுடைய கழிவு மனிதனுக்கு உணவாக இருக்குது, மனிதனுடைய கழிவு வந்து மரத்துக்கு உணவு. இப்போ உதாரணமாக மரத்துலேருந்து ஒரு மாம்பழம் வருது, அந்த மாம்பழம் கீழே விழுது, அந்த மாம்பழத்தை மனுஷன் சாப்பிட்றான், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த மனிதனுடைய கழிவு வந்து அதுக்கு உணவாக இருக்குது. அந்த வந்து சாணியோ அந்த வந்து மனிதனுடைய கழிவோ அது வந்து அதை எருவாக எடுத்துக்கிட்டு ஒரு சுவையான கறியாக கொடுக்குது. அதனால் வந்து லிட்மஸ் பேப்பர் மாதிரி நம்ம லேப்லலாம் டெஸ்ட் பண்ணுறப்போ இந்த உணவு சாப்பிட்டா, ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா நம்மளுடைய உடலும் மனதும் உற்சாகமும் தெம்பாக இருக்குது. அதே வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டா படுத்துட்டு தூங்கணும் போல இருக்குது. அதனால் எந்த ஃபுட்டு நம்ம உடலுக்கு மனசுக்கு நல்லதுன்றதை உணர்ந்து அதை சாப்பிட்றது ஒரு பெரிய அவேர்னஸ். அடுத்து 3வது விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உடலுக்கு வந்து ஹட்ட யோகா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த பிரபஞ்ச சக்தியும் இந்த உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து ஹட்ட யோகா இருக்குது. ஹட்ட யோகான்றதுன்னா ஆசனம், ஸ்திரம், சுகம். இப்போ நீங்கள் மனது அசைஞ்சா, உடல் அசைஞ்சா மனது அசைய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்திரமாக ஒரு ஆசனத்தில் உட்காந்தாதான் தியானத்தை ஒழுங்கான முறையில் பண்ண முடியும். அப்போ வந்து ஆசனம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஆசனம் பண்ண 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அசையாமல் தியானத்தில் உட்காந்து அந்த தியான பயிற்சியை ஒழுங்கான முறையில் பண்ணுறதுக்கு ஹட்ட யோகா எல்லா ஆசனங்களும் அதுக்கு மிக பேருதவியாக இருக்குது. அதே மாதிரி பிராணாயாமம், மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூச்சு காற்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலுங்க. ஆக்சுவலாக மூச்சை கண்ட்ரோல் பண்ணால் மனதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் வந்து அந்த பிராணாயாம பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறப்போ நம்ம மனதில் வந்து இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ஃபைனலாக தியான பயிற்சி பண்ணுறப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பாண்டு ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க, குளம் ஃபுல்லாக கலங்கி போயிருக்குது. அந்த குளத்தில் ஒரு கோல்டு காயின் விழுந்துருது. ஐ வாண்ட் டு டேக் தட் கோல்டு காயின் அவுட். அப்போ என்ன, அந்த குளம் வந்து தெளிகிற வரைக்கும் ஐ ஹவ் டு வெயிட். அப்போ வந்து கிறிஸ்டல் கிளியராக தண்ணி இருக்கிறப்போ அந்த கோல்டு காயின் எங்கே இருக்குதுன்றதை பார்த்து, அந்த கோல்டு காயின் தான் நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குன்றதை பார்த்து அந்த கோல்டு காயினை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த இதுக்கு வாழ்க்கைன்ற அந்த கோல்டு காயினுக்கு இந்த தியான பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சராசரியாக ஒரு சாதாரண மனிதன் வந்து
4 to 5% தான் பிரெயின் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ண 60% ஆஃப் யுவர் பிரெயின் கெப்பாசிட்டியை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அதாவது மனிதன்ற அந்த இப்போ எல்லா விலங்குகளுக்குமே எப்படின்னா இயற்கை என்ன பண்ணுதுன்னா ஒரு அப்பர் பவுண்டரி போடுது, கீழே ஒரு பவுண்டரி போடுது. அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து தட் ஸ்பைன் இஸ் பேரலல் டு த எர்த்தாக இருக்கிறப்போ என்ன ஆகுது, அது சாப்பாடு, தூக்கம், டாய்லெட்டு, இனப்பெருக்கம், மரணம், இதுக்கு மேலே வந்து ஒரு அனிமலால் யோசனை பண்ணிக்கவே முடியாது. ஆனால் வந்து மனிதனுக்கு மட்டும் இறைவன் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு கோடு கீழே மட்டும் போட்டிருக்காரு. லோயர் பவுண்டரி மட்டும்தான், அப்பர் பவுண்டரி போடவே இல்லை. ஒரு மனிதன் வந்து மனிதனாக வாழலாம், மிருகமாக வாழலாம், அரக்கனாக வாழலாம், தேவனாக வாழலாம், படைத்த கடவுளாக ஆண்டவனுக்கு நிகராக வந்துட்டு போகலாம். இப்போ சாதாரண ஒரு நரேந்திரராக இருந்த ஒரு மனிதர் வந்து அவர் என்ன சொல்கிறோம், சுவாமி விவேகானந்தா, ஒரு டாட்டாவையோ பிர்லாவையோ வீட்டில் யாரும் மாட்டி வைக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து சுவாமி விவேகானந்தனுடைய ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே இருக்குது. அதனால் வந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து எல்லாம் பயன்படுத்திக்கணும். இதில் மேலும் மேலும் இன்டென்ஸாக வந்து ஈடுபடணும். உலக வாழ்க்கையில் மாயையில் சிக்கி போகாமல் இந்த பயிற்சியை மிக நேரம் செலவு பண்ணி இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வாய்ப்பு கொடுத்த நிர்மல் சாருக்கு நன்றி வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன்.